அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MADRAS VL விமலா சேனல். இப்போ நீங்கள் வெற்றியை கையாள்வது என்கிற தலைப்பில் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை கேட்க போகிறீங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய சப்ஜெக்ட் மற்றும் வர்பை பிங்க் கலர்லையும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய சப்ஜெக்ட் மற்றும் வர்பை ஆரஞ்சு கலர்லையும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய சப்ஜெக்ட் மற்றும் வர்பை ப்ளூ கலர்லையும் ஹைலைட் பண்ணியிருக்கு. பார்த்து பயன்பெறுங்க. வாங்க ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இது ஒரு அழகான கதகதப்பான மதிய வேலை, டேவிடுக்கு தவிர. ஆனுவல் பிசினஸ் மீட்டிங்கில் இருந்து டேவிட் அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தான். அங்கு அவனுக்கு பிசினஸ் ஐகான் ஆஃப் தி இயர் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக வேதனை அடைந்தவனாக உணர்ந்திருந்தான். அவன் இந்த நாளை எரிச்சலானதாகவும் சுட்டரிப்பதாகவும் உணர்ந்தான். அவனுடைய நன்கு படித்த நட்பான தந்தை அவனை இவ்வளவு எரிச்சலாக ஒரு நாளும் பார்த்ததில்லை. அவர் அவன் அருகில் சென்று அமர்ந்து அவனுடன் சாதாரண உரையாடலை ஆரம்பித்தார். ஹே டேவிட், உனக்கு நாள் எப்படி இருக்கு என்று அவனுடைய அப்பா கேட்டார். டேவிட் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க விருது கொடுத்ததை வச்சு கடைசியா நான் என்னுடைய தொழிலில் சிறிது வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன வெற்றியை தானே அடைஞ்சிருக்கிறேன். இந்த விருது அடையிறதுக்கு தகுதியானவனா இருப்பதற்கு என்கிட்ட இருந்து அதிகப்படியான சாதனைகளை சில பேர் எதிர்பார்க்குறாங்க. நான் இந்த கம்பெனியை வெறும் 3 வருஷமாக தானே ஹேண்டில் பண்ணுறேன். நான் இந்த கம்பெனியோட எல்லைகளை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கம்பெனியாக நிறுவி வெறும் 3 நாட்டிற்கு மட்டுமே விரிவாக்கி இருக்கிறேன். ஒரு வருஷத்திற்கு 1000 பேருக்கு மட்டும்தானே வேலை கொடுக்கிற வெற்றியை அடைஞ்சிருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேல நான் எல்லோரையும் திருப்திப்படுத்துவதில் தகுதியானவன் கிடையாது. நான் பீப்புள் ப்ளீஸராகவும் கிடையாது. ஸோ நான் இந்த அவார்டுக்கு தகுதியானவன் கிடையாது. இந்த அவார்டை பெற்றுக்கொள்வதில் தன் மகனுடைய வேதனையான உணர்வினை கேட்டறிந்து தன் மகனை சிறிது தண்ணீரை குடித்து அவனுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளும்படி கேட்கிறார். பிறகு அவனுடைய கண்களை உற்று நோக்குகிறார். எவ்வளவு ஆழமாக நோக்குகிறார் என்றால், டேவிட் எதையோ உணர்ந்தவனாக தன் தந்தையிடம் கேட்கிறான். நான் இதை எவ்வாறு கையாள்வது? உதவி செய்யுங்கள் அப்பா. நீ கேட்பதற்கு தயாராகிட்டியா டேவிட் என்று கேட்கிறார் தந்தை. டேவிட் சங்கடமான புன்னகையுடன் ஆம் என்று பதிலளிக்கிறான். தந்தை தொடங்குகிறார். பாரு டேவிட், சில பேர் நினைக்கிறாங்க அவங்க போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு. அவங்க நினைக்கிறாங்க அவங்க அடைந்த வெற்றிக்கு அவங்க தகுதியானவங்க இல்லைன்னு. இதை இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை குறித்து மதிப்பிடும் மனநோய் அது. அதில் அவங்க தன்னுடைய திறமைகள் மற்றும் சாதனைகள் குறித்து சந்தேகத்தோடவே இருக்கிறாங்க. நீ உன்னுடைய வெற்றிக்கு தகுதியானவன்னு நம்பு. அடுத்து, எப்பவும் உன்னை நீ குறைத்து மதிப்பிடாத. அது உன்னுடைய சுயமரியாதையை பாதிக்கும். உன்னுடைய அனைத்து தோல்விகளுக்காகவும் உன்னை நீயே மன்னிச்சுக்கோ. கடந்த காலத்தை மறந்துடு. நிச்சயமற்ற எதிர்காலத்தை ஒருபோதும் நம்ப வேண்டாம். நிகழ்காலம்தான் உன்னுடைய நிஜம். அதை நம்பு. உன்னுடைய வெற்றியை கொண்டாடு. அது உன்னுடைய அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள். உனக்கு உதவிய கரங்களுக்கு மரியாதை செய். எப்பொழுதும் உறுதியான மன அமைதியுடனும் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய பதற்றப்படாதவனாகவும் உணர்ச்சி வசப்படாதவனாகவும் இரு. இது உன்னுடைய வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கையாள்வதற்கு உதவும்.
அவங்க அப்பாவின் ஞானத்தை கேட்டறிந்தவுடன் டேவிடினுடைய இறுக்கமான மற்றும் சங்கடமான புன்னகை கதகதப்பான புன்னகையாக மாறிவிட்டது. அவனுடைய நாளும் கூட கதகதப்பானதாக மாறிவிட்டது. டியர் லிசனர்ஸ், நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட நாம் வெற்றியை கையாள்வதில் கடினமானதாக உணரலாம். ஆனால் நம்முடைய அமைதியான மனதுடன் அதை எவ்வாறு கையாள்வது என்பதை கற்றுக்கொண்டோம் என்றால் அதன் பிறகு நாம் தான் நிஜமான வெற்றியாளர்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.